வணக்கம் குழந்தைகளே. நம்ம ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு காட்டில் குரங்கும் முதலையும் ரொம்ப நண்பர்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. குரங்கு மரத்தில் இருக்க பழங்களை எல்லாம் பறித்து தன்னோட நண்பன் முதலைக்கு கொடுக்கறது வழக்கம். ஒரு நாள் அதை மாதிரி பழங்கள் பறித்து கொடுத்தப்போ அந்த முதலை தன்னோட அண்ணனுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துச்சான். அந்த பழங்களை சாப்பிட்ட அந்த அண்ணன் முதலை, ஆஹா, பழம் ரொம்ப ருசியாக இருக்கேன், யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டாராம். என் நண்பன் குரங்கு தான் கொடுத்துச்சு அப்படின்னு சின்ன முதலை சொல்லிச்சான். உடனே அண்ணன் முதலைக்கு ஒரு யோசனை வந்தது. பழமே இவ்வளோ ருசியாக இருக்கே, தினம் சாப்பிட்ற அந்த குரங்கு எவ்வளோ ருசியாக இருக்கும். நீ எப்படியாவது உன் நண்பனை இங்கே கூட்டிகிட்டு வந்துடு, நாம் அவனை அடித்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். சின்ன முதலைக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, அண்ணன் சொல்கிறது தான் சரின்னு பட்டுச்சு. மறுநாள் குரங்குகிட்ட போய் எங்கள் அண்ணன் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு குரங்கை ஏமாற்றி கூட்டிகிட்டு போச்சான். போகிற வழியில் பாதியிலே சிரிச்சுதான். ஏன் நீ சிரிக்கிற அப்படின்னு குரங்கு கேட்டிருக்கு. உடனே அந்த முதல்ல சொல்லிச்சான், இல்லை, நான் உன்னை எதுக்கு தெரியுமா கூட்டிகிட்டு போகிறேன், நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து உன்னை அடித்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட குரங்குக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஒரு உயிர் நண்பனாக பழகிட்டு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வேறொரு திட்டம் ஒன்று போட்டுச்சு. இவ்வளோதான் நான் கதை, நீ என்னை கூட்டிகிட்டு போய் சாப்பிட்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் தினமும் குளிக்கும் போது என்னோட ஈரலை கழட்டி மரத்தில் காய வச்சிருவேன். நீ இப்போ என்னை போய் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு ருசியாக இருக்காதே அப்படின்னு குரங்கு சொல்லிச்சான். உடனே எதையும் யோசிக்காத அந்த முதல்ல, ஐயோ, வா போய் உன் ஈரலை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி குளத்துல இருந்து மரத்துக்கு அருகில் கொண்டு வந்து குரங்கு விட்டுச்சான். குரங்கும் குடுகுடுன்னு ஓடி போய் மரத்து மேலே ஏறி உட்காந்து, இப்படி உயிருக்காக பழகிற நண்பனுக்கு துரோகம் செய்கிற உன்னோட இனிமேல் நான் நட்பு கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி மரத்தை விட்டு கீழே இறங்கவே இல்லையா குரங்கு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? நம்ம கூட நம்பிக்கையாக பழகிற ஒருத்தவங்களை நம்ம என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது.